சிவா, ஸ்ருதி. இது ஒரு காதல் கதை. என்ன என்ன சொன்ன இப்போ என்று நம்ப முடியாத குரலில் ஸ்ருதி கேட்க, நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் சிவா. விளையாட்டுக்கு தானே சிவா சொல்கிற? இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். நாம் பிரிஞ்சிடலாம். ஏன், எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு? கடந்த 6 வருஷத்தில் நீ இப்படி பேசுனதே இல்லையே. இப்போ மட்டும் எதுக்காக பிரேக்கப் பற்றி பேசுகிற? அப்படி என்ன நடந்துச்சு? இப்போ சரி வராது ஸ்ருதி. என்ன சரி வராது? சொல்லு சிவா, என்ன சரி வராது என்று ஸ்ருதி கண்களில் தேங்கிய கண்ணீருடன் வினவ, அதே நேரத்தில் அவள் செல்லவிருக்கும் ஃப்ளைட் கிளம்பும் நேரமும் அறிவிக்கப்பட்டது. ஸ்ருதி, சிவா கடந்த 6 வருடமாக காதலிக்கின்றனர். ஸ்ருதியின் குடும்பம் சற்றே வசதியான மேல்தர வர்க்கத்தினைச் சேர்ந்தவர்கள். சிவாவின் குடும்பம் சராசரியான மிடில் கிளாஸ் குடும்பம். இருவருக்குள்ளும் அதிக கருத்து வேறுபாடுகள் இதுவரை வந்ததில்லை. கடந்த மாதம் ஸ்ருதிக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைத்தது. அடுத்து 3 வருட காலம் அவள் ஆஸ்திரேலியாவில் தான் வேலை செய்யப் போகிறாள். இந்த விஷயத்தை சிவாவிடம் ஸ்ருதி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்ட போதுதான் பிரச்சனையே ஆரம்பமானது. அடுத்து வந்த நாட்களில் சிவா ஸ்ருதியுடன் அதிகம் பேசவில்லை. அவளை தவிர்த்து கொண்டே இருந்தான். இதற்கான காரணம் புரியாததால் ஸ்ருதியே சிவாவிடம் இதை பற்றி கேட்டாள். என்னாச்சு உனக்கு? ஏன் என் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிற? நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா? இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லி தொலை, சொன்னாதானே தெரியும். ஸ்ருதி, நீ ஆஸ்திரேலியா போகாதே ஸ்ருதி, ப்ளீஸ். என்ன? ஏன் ஏன் போகக்கூடாது? வேண்டாண்டி, ப்ளீஸ். ஏய், நான் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நீயும் தானே இருந்த. நான் இன்டர்வியூக்கு தயாராக நீயும் ஹெல்ப் பண்ணினியே. இப்போ என்ன திடீர்னு வேண்டாம்னு சொல்கிற? அது உனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சேன். வாட்? ஸ்ருதி, நீ வேலைக்கு போய் தான் நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னால் உன்னை நல்லாவே பார்த்துக்க முடியும். என்ன விளையாடுறியா நீயே? வாங்குகிற 20,000 சம்பளத்தில் எத்தனை விஷயத்தை தான் கவனிக்க முடியும்? உன்னோட தங்கச்சி கல்யாணம் வேறு இருக்குது, அதையும் நீ தான் செஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னோட சம்பளம் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் இங்கேயே ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாமே. எதுக்காக ஆஸ்திரேலியா வரைக்கும் போகணும்? ப்ளீஸ் சுருதி, என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. என் கூடவே இரு சுருதி. சிவா, சுயநலமாக யோசிக்காத. நமக்கு நம் எதிர்காலத்துக்காகவும் தான் இந்த தற்காலிகமான பிரிவு. 3 வருஷம் காத்திருக்க மாட்டியா? நான் வேலைக்கு போகத்தான் போகிறேன் சிவா என்று உறுதியாக கூறிவிட்டு செல்ல, சிவாவின் மனதிலோ பல குழப்பங்கள். நான் சுயநலவாதியா? என்னை சுயநலமாக யோசிக்க வேண்டாம் என்று சொல்கிறாளே, என்னை போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படி அவளுக்கு மனசு வந்தது என்று வேதனையுடன் இதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தான். சிவாவிற்கு பல முறை வெளிநாடுகளில் வேலை செய்யும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவன் அவற்றையெல்லாம் நிராகரித்து விட்டான். சிறுதியுடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவனது வாழ்க்கை கிடைத்த அரிய வாய்ப்புகள் அனைத்தையும் தவறவிட்டான். அவனை போய் சுயநலவாதி என்று கூறியதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பல நாட்கள் தீவிரமாக யோசித்து அதன் பின்னர் இன்று ஸ்ருதி ஆஸ்திரேலியா செல்ல இருக்கும் பொழுது ஏர்போர்ட்டுக்கு வந்து ஸ்ருதியிடம் அந்த விஷயத்தை தெரிவித்தான் சிவா. நல்ல வேலை, இப்பயாவது வந்தியே. என் மேலே இருக்கிற கோபத்தில் என்னை பார்க்க வராமலே இருந்துவிடியோன்னு நினச்சேன். இப்போவாவது என்னை பார்க்கணும்னு தோணுச்சே என்று ஸ்ருதி புன்சிரிப்புடன் சிவாவை நோக்க, அவனும் நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்றான். என்ன என்ன சொன்ன இப்போது என்று நம்ப முடியாத குரலில் ஸ்ருதி கேட்க, நாம் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் சிவா. விளையாட்டுக்கு தானே சிவா சொல்கிற? இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். நாம் பிரிஞ்சிடலாம். ஏன், எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு? கடந்த 6 வருஷத்தில் நீ இப்படி பேசியதே இல்லையே. இப்போ மட்டும் எதுக்காக பிரேக்கப் பற்றி பேசுகிற? அப்படி என்ன நடந்துச்சுப்போ? சரி வராது சுருதி. என்ன சரி வராது? சொல்லு சிவா, என்ன சரி வராது என்று சுருதி கண்களில் தேங்கிய கண்ணீருடன் வினவ, அதே நேரத்தில் அவள் செல்லவிருக்கும் ஃப்ளைட் கிளம்பும் நேரமும் அறிவிக்கப்பட்டது. ஃப்ளைட்டுக்கு நேரமாகுது சிவா, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் விளையாடாத. சுருதி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் நிஜமாகவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் நாம். ஓஹோ, நீ சொன்னதை மீறி நான் ஆஸ்திரேலியா போகிறேன்ற காரணத்துக்காக தான் இப்போது பிரேக்கப் செஞ்சுக்கலான்னு சொல்கிற இல்லையா? அப்படி இல்லை, வேற எப்படி? சரி, உனக்கு என்ன இப்போது? நான் ஆஸ்திரேலியா போகக்கூடாது அவ்வளோதானே? நான் போகலை, வா வீட்டுக்கு போகலாம் என்று சுருதி நடக்க முற்பட அவளது கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான் சிவா. இங்கே பாரு சுருதி, நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னது தப்பு. உன்னுடைய எதிர்காலம் இதில் இருக்குது.
நீ போயிட்டு வா, உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். வேற என்னதாண்டா உன்னோட பிரச்சனை? நீ வசதியான குடும்பத்தில் பிறந்தவன், நான் நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. என்னடா இது, எங்கேருந்து இந்த அந்தஸ்தெல்லாம் வந்துச்சு? இத்தனை நாள் இல்லாத குழப்பம் ஏன் இப்போ வருது? இதுக்கு முன்னாடி உனக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, இப்போது நீயும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டல்ல, அதுக்கு என்னப்போ? வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததும் உனக்கு நான் தகுதி இல்லாதவன்றது புரியும். நீ என்னை நிராகரித்தா அந்த வழியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சுருதி. பைத்தியம் மாதிரி பேசாத சிவா. இல்லை, நான் பேசுகிறது சரிதான், இதோட நம்ம உறவை முடிச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் வீட்டிற்கு அவசரமாக வந்தான் சிவா. சுருதியை சிவா நேசிக்கும் அளவிற்கு யாரும் நேசிக்க முடியாது. இருப்பினும் அவன் சுருதியை நிராகரித்ததன் காரணம் அவனுக்குள் ஏற்பட்ட பயம்தான். சிவாவின் அண்ணன் இப்போது உயிருடன் இல்லை. அவன் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை காதலித்தான். அவர்கள் இருவரும் 4 வருடமாக காதலித்தனர். இருப்பினும் அந்த பெண் சிவாவின் அண்ணனை திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டாள். அவனை விட சிறந்த மாப்பிள்ளையை அவளது வீட்டில் பார்த்திருப்பதாகவும் சிவாவின் குடும்பம் எந்த வகையிலும் தனது குடும்பத்திற்கு தகுதியானவர்கள் இல்லை என்றும் கூறிவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொண்டாள். இந்த வலியை பொறுக்க முடியாமல் சிவாவின் அண்ணன் தற்கொலை செய்து கொண்டான். இந்த நிகழ்வு சிவாவின் மனதில் ஆழமாக பதிந்திருக்க, இப்போது சுருதி மீது எவ்வளவு காதல் இருப்பினும் பின்னாளில் அவளும் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயத்தினாலேயே இப்போது அவளை விட்டு விலகிவிட்டான். இதுவரை சிவா எதற்காகவும் அழுததில்லை. முதல் முறையாக சிறுதியை பிரியப் போகிறோம் என்பதனால் அவனது அறையில் கதவை பூட்டிக்கொண்டு கட்டிலில் படுத்து வெளியே சத்தம் கேட்டுவிடக்கூடாது என்று வாயை பொத்திக்கொண்டு கதறி அழுதான். சிவாவின் பார்வையில் எல்லா காதலும் வெற்றியில் முடிவதில்லை. வெற்றி பெற்ற காதல்களை விட தோல்வி பெற்ற காதல்கள்தான் நம் நாட்டில் அதிகம். அதில் என்னோட காதலும் ஒன்று. சுருதியுடன் நான் பிரேக்கப் செய்து கொண்டதற்கான காரணம் என்னோட பயம். என்னோட அண்ணனுக்கு நேர்ந்தது போல் எனக்கும் நேர்ந்து விடுமோ என்ற பயம். அப்படி சுருதி என்னை வேண்டாம் என்று சொன்னால் என்னால் உயிருடனே இருக்க முடியாது. அவள் என்னை நிராகரிப்பதற்கு முன்னர் நானே விலகி விடுவது தான் நல்லது என்று தோன்றியது. அதனால்தான் அவளிடமிருந்து விலகிவிட்டேன். ஆனால் அவளை மறப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம் என்று தோணுது. இப்போ என்னை நானே உயர்த்தி கொள்ள மேற்படிப்பு படித்துவிட்டு 35,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். ஆனால் சுருதி வீட்டில் 35,000 ரூபாய் என்பது ரொம்பவே குறைவான காசு. அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எனக்கோ இது மாத வருமானம். அப்படி இருக்கும்போது எனக்கும் அவளுக்கும் எப்படி சரி வரும்? சுருதி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளுக்கு பிடித்த பையனை, அவளது குடும்பத்திற்கு ஏற்ற பையனை திருமணம் செய்து கொண்டு அவள் சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஒரு காதலனாகத்தான் நான் இதை கடவுளிடம் வேண்டுகிறேன். சுருதியின் பார்வையில் அவன் தான் என் கூட பிரேக்கப் பண்ணியிருக்கான். நான் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. லவ்வில் மட்டும் ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் ஏற்றுக்கொண்டால் தானே அது காதல் என்று சொல்ல முடியும். அப்படி பார்த்தா சிவா என் கூட பிரேக்கப்னு சொல்லி நானும் சரின்னு சொன்னால் தான் அது பிரேக்கப்பாக ஏற்றுக்கொள்ளணும். நான் என்றைக்குமே இதுக்கு சரின்னு சொல்ல மாட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனோட மனசில்? சரியான பைத்தியக்காரன். இப்படித்தான் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். நான் யார் கூட சந்தோஷமாக இருப்பேனோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். என்னோட சந்தோஷம் சிவா கூட மட்டும்தான். வேறு யாரையும் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. நான் ஆஸ்திரேலியா வந்து 2.5 வருஷம் ஆகிருச்சு. இது வரைக்கும் என்னோடய மனசில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லை, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. ஆனால் இவன் மட்டும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் அவன் பக்கத்தில் இல்லையே, அதனால தான் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ரொம்ப குழம்பியிருக்கான். இன்னும் 6 மாதத்தில் திரும்பி இந்தியா போயிடுவேன். அப்போ அவன் கன்னத்தில் 4 அறா கொடுத்தாலே அவனோட குழப்பம்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் இதையெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதீங்கங்க. எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எங்கள் கல்யாண பத்திரிக்கை உங்களை தேடி வரும். இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்.